எங்கெங்கே என்னென்ன நகர்வுகள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. கூட்டணிகளை தாண்டியும் கூட தனித்தனியாக இயங்குகிற கட்சிகள் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ ஒருவேளை எல்லாருமே காலத்துக்கு வெயிட் பண்ணி இல்லை நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, இடங்களை அதிகமாக பெறலாம், ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ தேமுதிக வெளியில் இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் நீங்கள் நெருக்கமாக இருந்த கட்சிங்கிறதுனால இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நீங்கள் அதை பற்றியும் கருத்து சொல்லலாம். பாமக அதே போல் திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம், இவங்க நிலைப்பாடுகளும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக மாறும் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுடைய அணி கரெக்டாக போயிட்டுருக்கு. எந்த விதமான குழப்பங்கள் இருக்குங்கிறதான ஒரு குழப்பங்கள் இருக்குது. அதை எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை தீர்த்து வைத்து அதை வழிநடத்தக்கூடிய தலைமையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தலைமையாக அவர் இருக்கார். அதனால் வந்து அந்த குழப்பங்கள் இருந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஃபார்ம் பண்ண குரூப் அது. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு திமுக சொல்லலை. அதனால் கொள்கை பிடிப்போடு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியாக திமுக முன்னணியில் இருக்கிறது. இதற்கு அடுத்து அதிமுகவும் பிஜேபியும் 6 மாதத்துக்கு முன்னாலே 8 மாதத்துக்கு முன்னாலே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு பெரிய கட்சி வருது பெரிய கட்சி வருதுன்னு அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. இது வரைக்கும் எந்த பெரிய கட்சியும் வந்தது மாதிரி தெரியல. இருக்க கட்சி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி டிடிவி தனியாக நிற்கிறாரு, ஓபிஎஸ் வெறுத்து போய் நிற்கிறாரு, பாமக 2ஆக உடஞ்சி நிற்கிது, தேமுதிக வருமா வராதான்னு தெரியலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் இருக்குது. அவங்க எல்லாருமே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியாக வச்சுருக்காங்க.